வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 25ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களோட அறிவாற்றல், அவங்களோட பிளானிங், அவங்களோட பொறுமை இதெல்லாம் இந்த வாரம் இவங்களோட வெற்றிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்க போல ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் ஒரு முன்னேற்றத்தை காண தொடங்குறதுக்கான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே அதை ஒரு நல்லபடியாக இவங்க சக்ஸஸை நோக்கி கொண்டு போயிடுவாங்க. அதை சமாளிக்கக்கூடிய திறன் கூட இவங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட திறமை, உங்களோட ஒழுக்கம் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம். ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ்க்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சார்ந்த ஒரு நல்ல தகவல்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகுது. பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்பு கூட நிறைய இடங்கள்ல உங்களுக்கு இருக்குது. புதிய புதிய ஒப்பந்தங்கள் முழுமையாக படிச்சுட்டு அது கையெழுத்து போடுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு முதலீடுகளுமே தேவையற்ற ஒரு சின்ன சின்ன விவாதத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதை தவிர்த்துக்கோங்க இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். பண வரவு பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமையுது. கடந்த காலத்தில் இருந்த சின்ன சின்ன தாமதங்கள் எல்லாம் பேலன்ஸில் எது கலெக்ஷனில் பெண்டிங் இருந்ததோ அதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான சூழல் இந்த வாரம் உருவாக போகுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு, வீட்டு மெயின்டெனன்ஸ்க்காக சின்ன சின்ன செலவுகள், எஜுகேஷனுக்காக சின்ன செலவுகள் இது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சேவிங்ஸில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதியான சூழல் நிலவக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் லைஃப் பார்ட்னர் கூட இருந்த ஒரு நல்ல ஒரு புரிதல் உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். பிள்ளைகளோட கல்வி, அவங்களோட திறமை குறித்து பெருமை அதெல்லாம் ஒரு நல்ல சூழல் உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். வீட்டில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சுப நிகழ்ச்சிகள் பற்றி ஆலோசனை நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. லேசான டைஜஷன் கொஞ்சம் கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் நரம்புல கொஞ்சம் டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நல்ல நேரங்கள்ல உணவு, போதுமான தண்ணி அது எடுத்துக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது மிகவும் பயனுள்ள ஒரு வாரமாக இருக்கும். எக்ஸாம்க்கு எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு, ஹையர் எஜுகேஷன் முயற்சி செய்கிற ஒருத்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். நல்ல கவனத்தை சிதற விடாமல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, சாதகமான நாள் பார்க்கும்போது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி திங்கட்கிழமை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது நீங்கள் கவனம் கூடுதலாக வைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். அது பார்த்துக்கோங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 5. கலர் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரும் லைட் கிரீன் கலரும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஒரு நல்ல ஒரு முயற்சி செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு உயரும். குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு காலமாக அமையும். நிதானமாக முடிவெடுத்து உடல் நலத்திலையும் நிதி நிர்வாகத்திலையும் எந்த அளவுக்கு கவனத்தோடு நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாரத்தோட இறுதியில் திருப்திகரமான ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் இது அமைதியாக கேட்டதற்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.